ஆம்பளை கவலை அவருக்கு பாருங்க. ஆம்பளை அவங்க லவ் பண்றாங்க. நீங்க என்ன கேட்டிய ஊருக்காரங்க தப்பா நினைக்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கையில பச்சை குத்திருக்காரு அந்த அண்ணன் பேரை. அவ்வளோ ஃப்ரெண்டு அப்படி இருக்காங்க. இவர் பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டாரு என்னைய. அந்த சிவப்பு சட்டை அண்ணன், இது மெரூன் சட்டை அண்ணன். மண்டையில முடியெல்லாம் நரைச்சிருக்கு, மீசை மட்டும் கருப்பா இருக்கு. டை அடிச்சானே. ஏனே மீசையில மட்டும் டை அடிக்கிற? மண்டை ஃபுல்லா அடிச்சுக்க வேண்டியதானே. சரி விடுங்க. சரி எங்க மாமா வந்தா நான் வந்துட்டு போனேன். ஏத்தா நீங்களா வீட்டுக்கு போகாம உட்காந்துருக்கீங்க? உன்னைய காசை கொடுத்து நாடக நடிகை கூட்டு வந்தா நீ உங்களை வீட்டுக்கு போக சொல்லுவியா? நாடகத்தை முடிக்க வேண்டியதானே. முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர அது வரைக்கும் இருக்கணும். ஆனா போக கூடாது. இப்ப இந்த முருகன் வந்தோடனே எந்திரிச்சு மூட்டை முடிச்செல்லாம் கட்டக்கூடாது. என்னத்தா பச்சை கலர் புடவத்தா பல்ல கட்டு என்ன நாடகம் பார்க்க வந்தவங்க நல்லா பாடி 7 மணி வரைக்குமா? உங்களுக்கு வேலை இல்லைண்ணே. எல்லாரும் நாளைக்கு இருந்தாரு. அந்த அம்மால வள்ளியம்மான அறந்தாங்கி பக்கம் போகணுமா? மதுரை போயிட்டு மறுபடியும் அறந்தாங்கி வரணும். நாங்க மதுரை போயிட்டு மறுபடியும் வரணும்ல. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. 4 இந்த பப்புன்காரு நாரதர்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நாங்களே காரைக்குடி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல தான் சாட்டை கிட்ட அடிச்சுட்டாங்கன்னு தெரிவாங்க. யார சொல்ல வரிய? நாங்க 3 பேரும். அது சரி. அவர் நாரதர் வந்து காரைக்குடி, இவர் வந்து இப்போ எல்லாம் புதுக்கோட்டை. நாங்கள் வந்த 3 பேருமே புதுக்கோட்டை தான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 7 மணி 8 மணி வரைக்கும் நடத்தலாம். சரிண்ணே, அப்போ நான் வரட்டா?